இன்னைக்கு வீட்டில் சமைச்ச உணவுக்கான தேவை எல்லா ஊர்கள்லையும் பெருகிட்டே வருது. மக்கள் எதுக்காக வீட்டில் சமைச்ச உணவை தேடுறாங்க, ஒரு நல்ல வீட்டு உணவை சமைச்சு தர்றதன் மூலமாக எப்படிப்பட்ட இம்பேக்டை ஒரு வாடிக்கையாளரோட உடல் நலத்தில் ஏற்படுத்த முடியுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்ட திருமதி ஐஸ்வர்யா சேலம் கண்ணங்குறிச்சியில் கந்தாஸ் கிச்சன்கிற பேரில் ஹோம் டு ஹோம் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸை நடத்திட்டு வர்றாங்க. 100% பியூர் வெஜ் வீட்டு சமையலை கொடுக்குற இவங்களோட தனித்துவமே முதியவர்களுக்கும் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்குமான சிறப்பு உணவை சமைச்சு கொடுக்கறது தான். சில்வர் கேரியரில் சுட சுட டெலிவரி ஆகிற இவங்களோட வீட்டு உணவை ஆஃபீஸ் கோயர்ஸ், பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லாமல் தங்களோட இன்னொரு மகள் வீட்டு உணவாக நினச்சி சீனியர் சிட்டிசன்ஸ் பலரும் வாங்குறாங்க. ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும், அவங்கள வந்து மேஜர் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ வெளியில் வந்து அவங்களுக்கு டயபெட்டிக் ஃபுட் கிடைக்காது. டயபெட்டிக் ஃபுட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரைஸினுடைய அளவு வந்து அவங்க கம்மியாக எடுக்கணும். எங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எங்களுடைய ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு வந்து காலே எடுக்கணும், டயபெட்டிக்ஸ் அதிகமாகிடுச்சு, 400 இருக்குது சுகர் லெவல் அப்படின்னு சொன்னவங்கள கால் எடுக்க முடியாமல் ஒன்லி டயட்டில் மட்டும் வச்சு அவங்கள நாங்கள் நடக்க வச்சோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் இப்போ வந்து பிஸ்னஸாகவே பண்ணணும். அவங்களுக்கான ஃபுட்டை வந்து ஹோம் டு ஹோம் ப்ராப்பரான வேலை வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நார்மலாக ஒரு சுகர் லெவல் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறது எக்ஸஸாக போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. இனிஷியலாக அவங்க ஒரு சுகர் லெவல் எடுக்கும்போது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இன்சுலின் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதனுடைய டயட்டில் எப்படி இருக்கணுங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க டயட்டீஷியன் கிட்டேயோ அடுத்த ஒரு டெவலப்பர் கிட்டேயோ அவங்க அதை பற்றி இதுக்காக போகிறதில்ல, அதை பற்றின அறிமுகத்துக்காக அவங்க போகிறதில்ல. ரொம்ப எக்ஸஸ் லெவல் போகும்பொழுது தான் எனக்கு இதை எப்படி கம்மி பண்ணுறதுங்கிற நிலைமைக்கே அவங்க போகிறாங்க. ஸோ இது ஃபுட்டுலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளது வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா 100% பியூர் வெஜ் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நான்வெஜ் அப்படிங்கிற பேச்சுக்கு நம்மக்கிட்ட இடமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், பியூர் வெஜ்ஜு, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், பல்சஸ், ஸ்ப்ரவுட்ஸ், இது மட்டும்தான் நாங்கள் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு சப்பாத்தி நைட் டைமில் கொடுக்குறோம் அப்படின்னா, சப்பாத்தின்னு வந்து உங்கள் டயபெட்டிக் வந்து சப்பாத்தி வந்து மேஜர் கிடையாது. அது எல்லாருமே சொல்கிறது சப்பாத்தி எடுத்தால் உங்களுக்கு சுகர் குறையும் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. சப்பாத்தி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய காய்கறி ஏதோ ஒரு சைட் டிஷ் வந்து அதிகமாக எடுக்கணும். அப்போ அந்த சைட் டிஷ் வந்து ஒரு பிந்தி ஃப்ரை ஒரு அது கொடுக்குறோம். பீட்ரூட் வந்து கர்டில் ஆட் பண்ணி ஒரு தயிர் ரைத்தா கொடுக்குறோம். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெளியில் கிடைக்காததுனால தான் நம்மளை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நம்மளை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ஃபுட் டயபெட்டிக் ஃபுட்டுங்கிறது வெளியில் அவங்களுக்கு ஹோட்டல் சைடில் அந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது. ஸோ அது நாங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கும் ஸ்ட்ரெட் எடுத்து பண்ணுறதுனால தான் நம்மக்கிட்ட அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ கந்தாஸ் கிச்சனில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரீமியம் ஃபுட் வந்து யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மல் பீப்புள் எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் ரெகுலராக வந்து ப்ரீமியம் ஃபுட் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் லஞ்ச் எங்களால் பண்ண முடியல, எனக்கு லஞ்ச் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு, நான் வீட்டில் இருக்கேன், கையில் குழந்தை வச்சுருக்கேன், குக் பண்ண முடியல, எனக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டா பெட்டராக இருக்குங்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஓல்டேஜாக இருக்கேன், எனக்கு டயபெட்டிக்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன் நான், ஆனால் எனக்கு ஹெல்த்தாக எடுக்கணும் அப்படிங்கிறவங்க நார்மலாக ப்ரீமியம் ஃபுட் சூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து டயபெட்டிக் ஃபுட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டயபெட்டிக் வந்து அடுத்த லெவல் 2 கான்செப்டில் நம்ம வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரீமியம் ஃபுட்டும் நம்மள்ட்ட ஆப்ஷன் இருக்குது, டயபெட்டிக் ஃபுட்டும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேஜராக நம்மளுடைய ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரச்செக்கு எண்ணெய் பயன்படுத்துகிறோம். இப்போ குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாமே தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதில் தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். நம்மளோட கந்தாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து உங்களுக்கு ஒரு கேரியர் ஃபுட்டு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கிற மாதிரியே நாங்கள் வந்து எங்களோட ஃபுட்டை கொடுக்கறதில்ல. நம்ம வீட்டில் குக் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு வருது, ஏதாவது ஒரு விசேஷ நாள் இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி நம்ம என்ன நினைப்போம், நார்மலாக இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் டே, ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நினைப்போம். ஸோ அப்போ அந்த கேரியரில் நாங்கள் அன்றைக்கி ஃபுட்டு ஸ்பெசிஃபையாக பண்ணும் பொழுதே ஒரு ஸ்வீட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம். அதில் முக்கியமாக நம்ம கந்தாஸ் கிச்சன் பேர் வச்சுக்கிறதுனால என்னுடைய இஷ்ட தெய்வ முருகன் அப்படிங்கிறதுனால பர்சனலாக வந்து சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று கேசரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது கூட வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. கேசரி ரவையில் பண்ணி என்ன கலரில் வருமோ அந்த கலரில் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். காய்கறிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ நார்மலாக ஒரு குழம்புல வந்து ஒரு காய் இருக்கணும் அப்படின்னா ஒரு கேரியருக்குமே அந்த காய்கறிகளுடைய வகை ஒரு 3 வகை ஒரு குழம்புல ஒரு காய் போடுறோன்னா, ஒரு கேரியரில் அந்த மீல் போகும்போது ஒரு சாம்பார் மட்டும் போகாமல் ஒரு பருப்பு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எவ்வளோ காய்கறி போடுறோமோ அத்தனையுமே அந்த கேரியரில் நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். டோட்டலாக மெனு லிஸ்ட் அனுப்பிச்சிருவோம். அதுலேருந்து ரிப்பீட் ஆகாமல் ஃபுட்டு வந்துட்டுருக்கோம்.
ஏன்னா இந்த நாளில் இதுதான் மெனு அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை சார். நான் டோட்டல் மெனு அனுப்பிச்சிருவோம். கிளைண்ட் இப்போ உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட மெனு லிஸ்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் லிஸ்ட்டு எல்லாமே டோட்டலாக அனுப்பிச்சிருவோம். அதுலேருந்து அவங்களுக்கு ரிப்பீட் ஆகாமல் வந்துட்டுருக்கோம். சாம்பார் வெரைட்டி, இப்போ சாம்பாரா அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் இந்த சாம்பாரில் பிட்லான்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறோம். அந்த பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைச்சி அதை ரெடி பண்ணுறது. அதில் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். பிட்டில் வந்து ரொம்ப சிக்னேச்சர் டிஷ், ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ், ரொம்ப வருஷத்து டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். பொரியல் அப்படின்னா பொரியல் நார்மலாக ஒரு பொரியல் பண்ணுறதை விட ஒரு பருப்பு உசிலைனா அதில் வந்து ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டு முறையில் அதை நம்ம பண்ணும்பொழுது நம்மளால் ஹெல்த்தியான உணவை எடுக்க முடியும். ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தாஸ் கிச்சனை சூஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் வந்து சந்தவை கொடுக்குறோம். இங்கே சேலம் சைடில் வந்து தான் நான் அது வந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் நேட்டிவ் சைடில் வந்து சேவை அப்படின்னு சொல்லுவோம், இங்கே வந்து சந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தவை வந்து ஒரு நாள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் வந்து 2 வெரைட்டியாக கொடுக்குறோம். ஒரு வாரம் வந்து சந்தவை உங்களுக்கு வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி கார சந்தவை, தயிர் சந்தவை அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டியில் கொடுக்குறோம். ஒரு நாள் வந்து உங்களுக்கு பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி, பொட்டுக்கடலை ஏலக்காய்லாம் பவுட்ரு பண்ணி அதோட வந்து உங்களுக்கு கருப்பட்டி வெல்லம் பாகு வச்சு ஒரு நாள் கொடுக்குறோம். கும்பகோணம் கடப்பா வந்து ஒரு நாள் நம்ம இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்குறோம். அது வந்து ஒரு சிக்னேச்சரான ட்ரெடிஷ்னல் டிஷ். அது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சிதம்பரம் புளிகொஸ்து வந்து ஒரு நாள் கொடுக்குறோம். அது வந்து சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு புளிகொஸ்து. அப்புறம் கல்யாண கொஸ்து அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். மல்டி வெஜிடபிள்ஸ் போட்டு உங்களுக்கு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுறது அது கல்யாண கொஸ்து. இது 3ம் வந்து ஒரு இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு இந்த மாதிரி வந்து சைட் டிஷ் வந்து ரொம்ப சிக்னேச்சரான ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ். அது 3மே வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளோட மெனுவில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகாமல் வரும். இந்த வாரம் இந்த 3மே வருதுன்னா ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் வரும். அதுக்கு இடையில வந்து சட்னி வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். எல்லாமே சட்னிலாம் வந்து நம்ம ரொம்ப வந்து கெட்டியாக தான் கொடுக்குறோம். சட்னி வேணும்னா நீங்கள் லிக்விடேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வத்த குழம்பு கொடுக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ரசத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பசும்பால் தயிர் கொடுக்குறோம். அந்த பசும்பால் தயிரை வந்து நம்ம இவ்வளோ தூரம் மேஜராக சொல்கிறதுக்கான காரணம் வந்து நம்மளோட ராணியம்மா தான். கந்தா கிச்சன் ஃபுட் டெலிவரிக்கு நான் தான் தயிர் உங்களுக்கு கொடுக்குறேன். நாட்டு மாட்டு பால், நல்ல தண்ணி இல்லாத அருமையான பால். நான் தான் அவங்களுக்கு பால் சப்ளை பண்ணுறேன். அது நம்ம நல்லது. நாட்டு மாட்டு பாலில் தயிர் பண்ணனா அது ஒரு 100 மில்லி பால் வந்து 1 லிட்டர் பாலுக்கு சமமானது. அவ்வளோ திறமையானது. நம்மளோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் கண்ணங்குறிச்சியில் நாங்கள் வந்து லொக்கேட் ஆகிருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு வந்து அஸ்தம்பட்டி ஜங்ஷன்ஸ் வரைக்குமே நம்மளோட டெலிவரிஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா அஸ்தம்பட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் நம்மளால் சப்ளை பண்ண முடியும். சரி, இப்போ அவங்க கேட்குற டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், யாருக்கு செகண்ட் கொடுக்கணுங்கிறது பிளான் பண்ணிக்குவோம். என் வயசானவங்க எனக்கு 12:30 மணிக்குலாம் நாங்கள் சாப்பிட்டே ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த டைமுக்கு ஆன் டைம் லோட் கொடுக்கறதுக்காக அது பண்ணிவிடுவோம் சார். ஒவ்வொருத்தருலாம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 மணிக்குள்ளே கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் சார். ஆக்சுவல் டைம் டெலிவரி டைம் வந்து 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே மேக்ஸிமம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க சார். காலையில் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். அதே நைட்டு பார்த்தீங்கன்னா அதே 7 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே டெலிவரி ஆகிடும் சார். நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் கேரியரில் மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பார்த்து ஸ்ட்ரெத்தை எடுத்து ஒரு ஃபுட்டுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி காய் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அதுக்கான அளவுகளில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணும்பொழுது அதை வந்து கரெக்டான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கோம். மார்னிங் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற கண்டெய்னரில் உங்களுக்கு சில்வர் கேரியரில் வந்துடும். லஞ்ச் வந்து 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற சில்வர் கேரியர்ஸில் வரும். டின்னர் வந்து சேம் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற கேரியரில் வரும். மார்னிங் கொடுக்குற கேரியர் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா லஞ்ச் கொடுக்க வரும்போது அதை ரிட்டன் எடுத்துக்குவாங்க. நாங்கள் அதை வந்து மறுபடியும் லிக்விட் வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி ரீபேக் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட ப்ரொசீஜர் சார். வீக்லி பிளானில் ஒருத்தவங்க லஞ்ச் ஜாயின் பண்ணணும், லஞ்ச் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாக்க நம்ம மதியத்துக்கு மட்டும் உங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு 850 சார்ஜ் பண்ணுறோம். இது வந்து ஒன்லி ஃபார் ட்ரையல். அந்த வீக்லி பிளானே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையலுக்காக மட்டும்தான். 1 வீக் கண்டினியூவாக நம்மளோட ஃபுட் அவங்க எடுக்கும்போது என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது, ரிப்பீட் ஆகாமல் இருக்கா, நமக்கு இது ஓகேவா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கொடுக்குறோம். மந்த்லி பேக்கேஜஸ் தேவைப்படுறவங்களுக்கு வீக் ட்ரையல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீக் ட்ரையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், டின்னர் 3மே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு லஞ்ச் மட்டும்தான் வேணும்னாலும் வீக் ட்ரையல் லஞ்ச் மட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பேக்கேஜஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீக் ட்ரையலுக்கு 3 வேளைக்கும் நீங்கள் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா 2200 சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு மந்த்லி பேக்கேஜ் வந்து 2 வேரியஸ் ஸ்டேஜில் வச்சுருக்கோம். மந்த்லி வந்து ப்ரீமியம் ஃபுட் 9000 சார்ஜ் பண்ணுறோம். டயபெட்டிக் ஃபுட் வந்து 9500 சார்ஜ் பண்ணுறோம்.
2 டைப்ஸ் ஆஃப் கேரியரில் நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து சில்வர் கேரியர், இன்னொன்று ஹாட் பாக்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹாட் பாக்ஸில் கொடுத்துட்றோம். வீட்டில் தான் இருக்கோம், நீங்கள் எனக்கு லஞ்ச் டைமில் கொடுக்கும்பொழுது அது நாங்கள் வந்து சில்வர் கேரியரில் 5 அடுக்கு இருக்கிற கேரியரில் கொடுக்குறோம். நீங்கள் ஹாட் பாக்ஸ்க்கு எனக்கு வந்து 1000 rupees ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆப்ட் அவுட் ஆகும்பொழுது அந்த அட்வான்ஸை நாங்கள் ரீபே பண்ணிவிடுவோம். அதுவும் என்ன காரணத்துக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 5 அடுக்கு இருக்கிற கேரியரில் சின்னதாக ஒரே ஒரு மூடி மட்டும் மிஸ் ஆனால் கூட டோட்டல் கேரியரே எங்களால் லாக் பண்ண முடியாது. ஸோ அது டோட்டலாக எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிறதுனால அந்த சார்ஜஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்போ கிளைண்ட்ஸுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். நம்ம பணம் உங்ககிட்ட இருக்க, அவங்க பொருளை நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும், இதை கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதுக்காக அந்த ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கோம். ரெகுலராக நம்மள்ட்ட இருக்கிற ஆர்டர்ஸ்க்கு நாங்கள் ப்ரீ பிளானாக இருப்போம். எப்போவுமே நாளைக்கு இத்தனை ஆர்டர்ஸ் இருக்குன்னா நாளே நாங்கள் ப்ரீ பிளானாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருவோம். அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது எங்களோட பெரிய பலமே வந்து சந்திராக்கா தான். பார்த்து ஒன்றும் ஏன்னா பொருள்கள் வாங்கி அந்த அளவுக்கு பண்ணி ரொம்ப கேரிங்காக நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஏதோ என்னால் ஒரு மந்த்லி 2 times 3 times அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நினச்சி நானும் சந்தோஷப்படுறேங்க. இப்போ நம்மளோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக எப்படி இருப்பாங்க அப்படின்னா 60+ இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுடைய தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு பொண்ணு நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அவங்க கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் பசங்க டிஸ்டன்ஸாக இருக்காங்க, அங்கே குக் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கிற ஃபீலில் மட்டும்தான் நம்மளோட கிளைண்ட்ஸ் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளுடைய சிக்னேச்சர் ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து பருப்பூசிலியல் நம்ம அடிக்கடி பண்ணுறோம். மந்த்லி ஒரு 2 times 3 times நமக்கு வந்து பருப்பூசிலியல் போயிடும். அவங்க வந்து ஒரு மண்டே எடுத்துகிட்டு திரும்ப என்னைக்கு வரும்னு நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கூட சில ரெசிபி சொல்லுவாங்க. இந்த உருண்டை குழம்புலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப சிக்னேச்சராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னொரு நாள் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு அதில் சில சிரமங்களும் இருக்குது. நம்ம ஒரு 30 பேர் 20 பேருக்கு பண்ணும்பொழுது ஒரு ஆட்களுக்காக திரும்ப அதை செய்கிறதுக்கும் சில சிரமங்கள் இருக்குது. ஆனாலும் உரிமையாக கேட்கும்போது சரின்னு ஒரு சில சூழ்நிலைகளில் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அவங்களுடைய ஃபீல் அப்படி இருக்கும், இன்றைக்கி இது நல்லா இருந்தது, எங்கள் பாப்பா கூட இது பண்ணுவா, எங்கள் மருமக பண்ணுவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எங்களுக்கு அவங்க அதை மிஸ் பண்ணுற ஃபீலை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற ஹாப்பினஸ் எங்களுக்கு கிடைக்குது. உடனுக்குடனா வந்து ஃபீட்பேக் கிடைக்கிறதுல வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 3 வேளையும் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா காலையில் கொடுத்த டிஷ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதை மதியமே சொல்லிடுவாங்க. நம்ம கொடுக்கறது டெலிவரி பண்ணுற ஃபீல் இல்லாமல் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு வரோங்கிற ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சார். இப்போ பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, பசங்க வந்து அப்ராட்ஸில் இருப்பாங்க, அங்கேருந்து கூட கனெக்ட் ஆகி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா அம்மா இந்த அட்ரஸில் இருக்காங்க, நீங்கள் போய் கொடுங்க ஃபுட்டு அப்படிம்பாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட்டு அவங்களுக்கு பிடிக்கும், இந்த டேஸ்டஸ் பிடிக்கும், நீங்கள் இப்படி கொடுங்க, இப்படி பண்ணுங்கள், பார்த்துக்க முடியல, நாங்கள் டிஸ்டன்ஸாக இருக்கோங்கிறத அவங்க பேசுகிறதுலே எங்களால் புரிஞ்சுக்க முடியும். சண்டே வந்து ஹாலிடே, உங்களுக்கு ரெகுலராக வந்து வீக்லி 6 days உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சப்போஸ் நீங்கள் எங்ககிட்ட மந்த்லியில் இருக்கீங்க, மந்த்லி பேக்கேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு இடையில 1 நாள் 2 நாள் நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்க, உங்களுக்கு அந்த ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னா எனக்கு 1 day பிஃபோர் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும். முதல் நாள் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுட்டு வராது. நாங்கள் வந்து இங்கே எங்களோட ஆஃபீஸில் உங்களுடைய அட்டனன்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். டெய்லி உங்களுக்கு ஃபுட்டு வரும்போது நாங்கள் அதில் வந்து நோட் பண்ணியிருப்போம். என்றைக்கு ஃபுட்டு உங்களுக்கு நீங்கள் எடுக்கலையோ அன்றைக்கி நாங்கள் வந்து இன்ட்டு மார்க் போட்டிருப்போம். மந்த் எண்டில் உங்களுக்கு நாங்கள் அந்த பேக்கேஜை கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம். ஒன்று நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஆப்ட் அவுட் ஆகுறீங்கன்னா அந்த பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தும் பிளானில் கண்டினியூ ஆகுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட்டில் அந்த 1 day பேமெண்ட் ஆர் 2 days பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ நாள் எடுக்கலையோ அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஏதாவது அவங்களுக்கு ஃபஸ்ட் டே நாங்கள் பேக்கேஜ் கொடுக்கும்போதே உங்களுக்கு அளவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லியிருப்போம். அவங்க ஏதாவது அப்டேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு வந்து ரசம் வேணாம், எனக்கு தயிர் மட்டும் போதும், இல்லை எனக்கு இது கம்மியாக போதும், ரைஸ் வந்து கம்மியாக போதும், இல்லை ரைஸ் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்களுடைய பேர் போட்ட இந்த டேக் இதில் இருக்குங்க சார். அது நம்ம வைக்கும் போதே வந்து இவங்கவுங்களுக்கு என்ன பேக் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி அவங்கவுங்க பேக்கை அவங்கவுங்க கிட்ட வந்து சேஃபாக செக்யூர் பண்ணிடுவோம் சார். இப்போ உங்களுக்கு வந்து கந்தாஸ் கிச்சன் காண்டாக்ட் பண்ணணும், ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாக்க எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எங்களோட பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்போலேருந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணுறீங்களோ 1 day பிஃபோர் எங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களோட லொக்கேஷன் ப்ளஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கோம். நம்ம கந்தாஸ் மசாலாஸ் வந்து நம்ம ஓன் பிராண்டட் மசாலாஸ் நம்மளோடது வச்சுருக்கோம். நம்ம வந்து அந்த மசாலாஸை சேலும் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க மசாலாஸ் வாங்கிக்கவும் செய்யலாம். நம்ம குக்கிங்க்கு அந்த மசாலா தான் பயன்படுத்துகிறோம். நாங்களே ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் வச்சுட்டு மட்டும்தான் நம்ம அந்த மசாலாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். தஞ்சாவூர் சாம்பார் பவுடர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நம்மளோடது. அது வந்து மேஜர். அது
கறி மசால் பொடி ஒன்று வந்து இது பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு பொரியலுக்கு, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது, காலிஃப்ளவர் சாப்ஸ் போடுறது, சேனக்கிழங்கு சாப்ஸ் போடுறது, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மசாலா வந்து கறி மசால் பவுடர் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி மிளகாய் பொடி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி ஒரு 6-7 வெரைட்டிஸ் நம்மளோடது இருக்குது. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது சேலம் சைடில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கும் உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் நல்லா குக் பண்ணுவேன், ஆனால் எங்கள் வீட்டை விட்டு நான் வெளியில் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நான் தனியாக இருக்கேன், என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கந்தாஸ் கிச்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் கொடுப்போம். இல்லை நீங்கள் எங்களோட டைப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். சொல்கிறது நாங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இதை பற்றி வந்து நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் அதை வந்து எடுத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும். கந்தாஸ் கிச்சனில் வந்து உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.